ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மசாலா டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மசாலா டீக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 3 பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பால் அளவு பார்க்கலாம். நான் 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மசாலா டீ பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சளி இருமலுக்கு இது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். இரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தும். செரிமான கோளாறு எதாக இருந்துச்சுன்னா அதை நல்லா குணமாக்கும். இப்போது இஞ்சியை நல்லா இடிச்சிக்கலாம். இந்த இஞ்சி இடித்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையே சேர்த்து இடிச்சிட்டு நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா டீ வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கேன்சர் வராமல் நல்லா தடுக்கும். இப்போது பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த கொதி வந்தோடனே நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ், டீ தூள் எல்லாமே இறங்கும் பாலில். பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை 1 நிமிஷம் அப்படியே நல்லா பொங்க விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் இந்த மசாலா டீ பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு சளி, இருமல்லாம் வராமல் நல்லா பாதுகாக்கும். கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கும். அண்ட் இது டயபெட்டிக்ஸ்க்கு இந்த டீ ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நல்லா பாலை பொங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டீயை வடிகட்டிக்கலாம். நம்ம உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் வெல்லம் இடித்து சேர்ப்பாங்க. உங்களுக்கு அப்படி வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டீ, காஃபியோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி ஆற்றி குடிக்கிறது தான். டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வர ஆற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆற்றி குடித்தாவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.